ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்னைக்கு எல்லாருமே 2026 ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராப்ளம் தான். ஃபோனில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, ஆனால் இன்டர்நெட் போக மாட்டேங்குது. ஸோ யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் லோட் ஆகுது, ஆனால் ஒன்றுமே வரல, வீடியோவும் ப்ளே ஆகலை. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஏதாவது ப்ரௌஸ் பண்ண போனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுது. நோ இன்டர்நெட்னு காட்டுது, ஆனால் டேட்டா ஒன்றில் தான் இருக்குது. மொபைலில் டேட்டா பேக்கேஜும் இருக்குது, ஆனால் இன்டர்நெட் போகவே மாட்டேங்குது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம 2026 நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களால் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் மொபைல் டேட்டா ஒன்றில் இருக்கும் போதுமே இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டா ஒன்றில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கேஜில் பேலன்ஸை செக் பண்ணிட்டீங்க, பேலன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருக்க செக் பண்ணியும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி பேக்கேஜ் முடிஞ்சிட்டாலுமே டேட்டா ஒன்றில் இருந்தாலும் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. அது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அடுத்ததான் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் கனெக்ஷனை கிளிக் பண்ணி கனெக்ஷன் சொல்ல போயிட்டு இங்கே பாருங்கள் சிம் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோனில் எத்தனை சிம் போட்டிருக்கீங்க, அந்த சிம் எனேபிள் பண்ணியிருக்கா டிசபிள் ஆகியிருக்கான்றது உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அதோட எந்த சிம்ல மொபைல் டேட்டா ஒன்றில் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல காட்டும். நீங்க சரியா மொபைல் டேட்டா பேக்கேஜ் இருக்க சிம்மை இந்த இடத்துல சரியா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க பிழையான சிம்மை செலக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்நெட் போகாது. மொபைல் டேட்டா ஒன்றில் தான் இருக்கும், ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. ஆனால் நீங்க பாருங்க இந்த இடத்துல சரியா சிம்மை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல சிம்மை சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்மை இந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அப்படி செய்யும் போது நம்மளுடைய நெட்வொர்க் ஒருக்க ரீசெட் ஆகும். அதனாலையுமே இந்த மாதிரி டேட்டா ஒன்ல இருந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கனெக்ஷன்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு அலவுட் நெட்வொர்க் ஃபார் ஆப்ஸ் அது அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதாவது நம்ம ஃபோனில் சில ஆப்ஸ் வைஃபைல ஒர்க் ஆகணுமா மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகணுமா அப்படின்றது. சம்டைம்ஸ் டேட்டா ஒன்ல இருந்தும் உங்களுக்கு மொபைல் டேட்டா ஒன்ல இருந்தும் ஆப்ஸுக்கு வைஃபை கனெக்ஷன் இல்லை, நோ இன்டர்நெட் காட்டுதுன்னா அந்த ஆப்ஸுக்கு இந்த இடத்துல எனேபிள் பண்ணியிருக்கா, அதாவது மொபைல் டேட்டா வைஃபை ரெண்டுக்குமே அக்சஸ் கொடுத்துருக்கான்றதை செக் பண்ணும். சில நேரம் தவறுதலா சரி இல்லாட்டி நம்மளுமே சில ஆப்ஸுக்கு மட்டும் வைஃபைல மட்டும் ஒர்க் ஆகணும் கொடுப்போமா இருந்தால் கண்டிப்பாக மொபைல் டேட்டாவில் அந்த ஆப் ஒர்க் ஆகாது. ஸோ நாங்கள் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி பார்ப்பேன். பாருங்க மொபைல் டேட்டாவோ வைஃபைனும் காட்டுது, வைஃபை ஒன்லினும் இருக்கு. இங்கே வைஃபை ஒன்லியில் கொடுத்து வச்சிருப்போமா இருந்தால் மொபைல் டேட்டாவில் அந்த ஆப் ஒர்க்கே ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி சரியாக செட் பண்ணிக்கங்க. அடுத்ததா உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்றது ஒன்று. இங்கே பாருங்க உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது லிமிட் செட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல அதை டிசபிள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சில ஆப்ஸுக்கு லிமிட் கொடுத்து வச்சிருப்போமா இருந்தால் அந்த லிமிட் பாஸ் ஆகினதுக்கு அப்புறமா அந்த டேட்டா அந்த ஆப் மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல சரியாக செட் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்து செக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததா சம்டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் உங்கள் ஃபோனில் சில ஆப்ஸுக்கு மட்டும்தான் மொபைல் டேட்டா ஒர்க் ஆகாமல் இருக்கான்னு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஆப் ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக மொபைல் டேட்டா ஒன்றில் இருந்துமே அந்த ஆப் ஒர்க் ஆகாது. அண்ட் சம்டைம்ஸ் அதனால் அப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை ஒரு அப்டேட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணும்போது கூட அந்த ஆப் ஒர்க் ஆகலாம். ஸோ அப்பயுமே நீங்கள் மொபைல் டேட்டாவில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது இங்கே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக
ரீசெட் மொபைல் நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் எந்த சிம்ல வந்து நெட்வொர்க் வந்து இப்போ ஒர்க் ஆகலை, மொபைல் டேட்டா வந்து ஒன்ல இருக்குது ஆனால் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை, அந்த சிம் அந்த இடத்துல நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டு ரீசெட் செட்டிங்ஸ்னு கொடுப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் உள்ள அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து என்ன நடக்கும்னா ரீசெட் ஆகும். அதாவது உங்கள் ஃபோன் வாங்குறப்போ ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் தானே, அந்த செட்டிங்ஸுக்கு வந்து ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நெட்வொர்க்கை செக் பண்ணி பார்க்கும்போது சில நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக, சில நேரம் இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா ஒன்ல இருந்துமே இன்டர்நெட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கடைசியாக உங்கள் ஃபோன் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டாஸ்க் பாரை ஸ்க்ரோல் பண்ணி இதில் ரீஸ்டார்ட் ஆப்ஷனை, அதாவது பவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ரீஸ்டார்ட்டை காட்டும். கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் ஒருக்க ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியும் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் மொபைல் டேட்டா ஒன்ல இருந்துமே வந்து டேட்டா வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். குரோம், வாட்ஸ்அப், யூடியூப் இந்த ஆப்புக்குமே இந்த இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃபோனில் சாம்சங் பிக்சல், ரெட்மி ஃபோன்லையுமே இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனை இருக்குமா இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.